கடவுள் தம் சொந்த பிள்ளைகளுக்கு, தனது நெஞ்சுக்கு நெருக்கமான மகள்களுக்கு, மகன்களுக்கு எப்பொழுதுமே நன்மையைத்தான் செய்வார், நல்வாழ்வைத்தான் வைத்திருப்பார். அவரது திட்டமானது மனித அறிவுக்கு எட்டாதது. எரேமியா 29:11 ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்காக வகுத்திருக்கின்ற திட்டங்கள் நமக்கு தெரியுமன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் தரும் நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிக்கக்கூடிய திட்டங்கள் அல்ல என்று நடைமுறையிலே இப்பொழுது நாம் பார்ப்பது நமக்கு அழிவை தரக்கூடிய காரியங்கள் நடப்பது போல தென்படலாம். ஒளிமயமாக, பிரைட்டாக, செழிப்பாக, வளமையாக இருக்க வேண்டும் என்பதை முன்வைத்து திட்டங்களை எடுப்பார். அது இப்பொழுது நமக்கு வழியை தரக்கூடும், வேதனை. அது இப்போது நமக்கு வழியை தரக்கூடும், வேதனையை தரக்கூடும். நம் நல்வாழ்விற்கு முரண்பட்டதாக, எதிரானதாக, நமக்கு விருப்பம் இல்லாததாக தென்படலாம். ஆனால் கடவுளின் திட்டத்திற்கு நம்மையே ஒப்பு கொடுக்கிற பொழுது மிக பெரிய உயர்வை நம்மால் கண்டுணர முடியும். விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம், யோசேப்பு உடன் பிறந்த சகோதரர்களால் வெறுத்து ஒதுக்கப்படுகிறார், பால் கிணற்றிலே வீசப்படுகிறார், அந்நியர்களுக்கு விற்கப்படுகிறார், இன்னும் எகிப்திலும் சிறையில் அடைக்கப்படுகிறார். இது வேதனையை, துயரத்தை, அழுகையை கொண்டு வரக்கூடிய காரியம்தானே. ஆனால் யோசேப்பு இதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. கடவுளை திட்டம் தனது வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்தார். அதன் விளைவு என்ன? எகிப்து நாட்டிலே எல்லாராலும் போற்றக்கூடிய, மதிக்கக்கூடிய மிக உயர்ந்த மனிதனாக உயர்ந்த பதவிக்கு வருகின்றார். அதை போல தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருக்கும் பபிலோனிலே நெருக்கடி இருந்தது. எல்லாரும் அவரை துன்புறுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால், பட்டினி போட்ட சிங்க குகைக்குள்ளாக அவரை தூக்கி எறிந்தார்கள். சிங்கம் அவரை கடித்து சாப்பிட்டு விடும், அவன் அழிந்து விடுவான் என்று. ஆனால் நடந்தது என்ன? கடவுள் அவரை அற்புதமாக காப்பாற்றினார் என்பதை உணர்ந்தவர்கள், கடவுள் அவர் கூடவே இருக்கிறார், அவரிடம் கனவுகளை விளக்கக்கூடிய விசேஷித்த ஞானம் இருக்கிறது, எனவே எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு அழிந்து போகட்டும் என்று சிங்கக்குகையில் போடப்பட்ட அதே தானியேல் தான் பபிலோனிலே எல்லாரும் போற்றக்கூடிய, மதிக்கக்கூடிய உயர்ந்த மனிதனாக அவன் மாறுகின்றான். மனித புத்தி அடிப்படையை பார்க்கிற பொழுது அவர்கள் அழியக்கூடியவர்கள் தான். ஆனால் கடவுளுடைய திட்டம் அவர்கள் நன்மைக்காக எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருந்தது. இதைத்தான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8:28 நாம் வாசிக்கின்றோம். கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியானவர் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்று. நாம் செய்ய வேண்டியது எல்லாம், நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கடவுள் நம் கூடவே இருந்து அத்தனையும் அற்புதமாக வழி நடத்துகிறார் என்பதை உணர்ந்து நம் வாழ்க்கை முழுவதையும் கடவுளிடம் அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்படைக்க வேண்டும். முதல் போப்பாண்டவர் பேதுரு 1 பேதுரு 5:7 சொல்வார், உங்கள் கவலையெல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள், காரணம் உங்கள் மீது அவருக்கு அக்கறை உண்டு என்று. யோசேப்பை எகிப்திலே உயர்த்திய அதே ஆண்டவர், தானியேலை பபிலோனிலே உயர்த்திய அதே ஆண்டவர் நம்மையும் மிகவே உயர்த்துவார் என்பது திண்ணம்
உறுதி. சொல்லுவோமா? என் நல்வாழ்விற்காக என் நல்வாழ்விற்காக எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கும் தந்தை மகன் தூய ஆவியானவரே என் சிந்தனை சொல் செயல் இந்த புத்தாண்டு 2026 ஆண்டு முழுவதையும் என் வாழ்க்கை முழுவதையும் உம்மிடம் அர்ப்பணிக்கின்றேன். செயல் மூலமாக என் சிந்தனை சொல் செயல் மூலமாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உரித்தாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.